வாய்ப்பு வந்து தட்டும் போது தூங்கினேன், வந்து விட்டு போன பின்பு ஏங்கினேன்னா ஒன்றும் கதையாகாது. நீ நிரூபித்தால் அங்கீகரிக்கப்படுவாய், நிரூபிக்காவிட்டால் நிராகரிக்கப்படுவாய். இப்போ உங்களுக்கு ஒரு 2-3 உதாரணம் சொல்றேன். என்னுடைய லைஃப்ல இருந்தே உங்களுக்கு உதாரணத்தை சொல்றேன். எனக்கு ஒரு காவல்துறை அதிகாரி ஆகணும்னு எனக்கு ஒரு ஆசை. என்னுடைய நண்பன் என்னை விட கஷ்டமான குடும்பத்தில், உங்களை மாதிரி ஸ்கூல்ல எல்லாம் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல, கவர்மெண்ட் ஸ்கூல்ல. அவனுடைய ஆசை என்னன்னு எனக்கு தெரியாது. தஞ்சாவூர்ல 2 பேரும் மன்னர் சரபோஜி அரசினர் கல்லூரியில் படிக்கும்போது காலேஜுக்கு போவோம். நீ என்னவாகணும்னு நினைக்கிறியோ அதுவோ ஆயிடுவேன்னு இப்போ சொன்னல, நான் ஆயிருந்தா தானே உங்களுக்கு சொல்ல முடியும். இப்போ நீ ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகணும், எல்லாருக்கும் நிறைய விருப்பம், உங்களுக்கு பிடிச்ச போலீஸ்லாம் இங்கே சொன்னாங்கல்ல. போலீஸ்னா சும்மா ரோட்ல நின்றுட்டு இருக்கிற போலீஸ் மட்டும் போலீஸ் நினைச்சிட்டு இருக்காங்க. மிகப்பெரிய போலீஸ் அதிகாரிகள்லாம் இருக்கிறாங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த இடத்துல உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறது, நானும் என்னுடைய நண்பனும் கல்லூரிக்கு காலேஜுக்கு போகும்போது பெரிய மீசை வச்சுட்டு காக்கி யூனிஃபார்ம் போட்டுட்டு சிவப்பு விளக்கு சுழல 1111 ஒயிட் கலர் அம்பாசிடர் கார்ல, நான் சொல்றது 50 வருஷத்துக்கு முன்னாடி, இப்ப இல்ல, ஒரு எஸ்பி ஆபீஸ் போவார். அவரை பார்க்காம நான் காலேஜுக்கு போனதே இல்லை. காரணம், அவர் மாதிரி நான் ஆகணும்ல. ஒரு நாள் காரை நிறுத்தினார். நிறுத்தினோட நாங்கள் 2 பேரும் நின்றுட்டு இருந்தோம். ஏன்னா காலேஜுக்கே போறது இல்லையா, 2 பேரையும் தினம் பார்க்குறேன், 9:30 மணிக்கு இங்கேயே நிற்கிறேன் அப்படின்னு கேட்டார். நான் உடனே கேட்டேன், சார் உங்களை மாதிரி ஆகணும்னா என்ன பண்ணணும்? கதவை திறந்துட்டு இறங்கினார். பயந்துட்டோம் 2 பேரும். அவர் சொன்னாரு, டே அப்படி இல்லை, நீ போய் என்சிசியில் சேர்றா, ரைஃபிள் கிளப்ல சேரு, நிச்சயமா நீ பெரிய ஆள் ஆயிரலாம், எஸ்பி ஆயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. திரு வால்டர் தேவாரம், முன்னாள் டிஜிபி, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி தஞ்சாவூர் எஸ்பியா இருக்கும் போது நடந்த சம்பவத்தை நான் சொல்றேன். இப்ப மூணாறில் இருந்து மெரினா வரைன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அதுல என்னை பத்தி இந்த இன்சிடென்டே எழுதியிருக்காரு அந்த புத்தகத்துல. இதை எதுக்கு சொல்றேன்னா, உங்களுக்கு நான் சொல்றதெல்லாம் உங்களுக்காக. என்ன நடந்துச்சுன்னு கேளுங்க. அவர் சொன்னதெல்லாம் நான் செஞ்சேன். என்சிசியில் சேர்ந்தேன், அண்டர் ஆபீசர் ஆனேன், ஆர்மி அட்டாச்மெண்ட் கேம்ப் போனேன், ரைஃபிள் கிளப்ல சேர்ந்தேன், இதெல்லாம் ரைட்டு. போலீஸ் ஆஃபீஸர் செலக்ஷன் வச்சு எமர்ஜென்சி பீரியட், சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் எழுதணும், முதல் பேட்ச் சர்வீஸ் கமிஷன். நானும் என்னுடைய நண்பனும் போனோம். எனக்கு கிடைச்சிருச்சு, அவனுக்கு கிடைக்கல. அவன் அதை பற்றிலாம் கவலையப்படலை. பல இடங்களில் பயிற்சி முடிச்சு நிறைய என்கவுண்டர்லாம் பண்ணி சிறப்பு பதவி உயர்வெல்லாம், ஆக்சிலேட்டர் ப்ரமோஷன்லாம் வாங்கி, எந்த எஸ்பி பங்களாவை பார்த்து கொண்டு ஒரு ஏழை சிறுவனாக நான் கல்லூரிக்கு சென்றேனோ, அதே எஸ்பி பங்களாவிலே அந்த மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளராக குடிபுகுந்தவன் நான். இத எனக்கு சொல்லல, இனிமேதான் உங்களுக்கு கிளைமேக்ஸ். பதவியேற்று முடித்துவிட்டு மரியாதை நிமித்தமாக மாவட்ட கலெக்டரை பார்ப்பதற்காக கலெக்டர் அலுவலகத்திற்கு சென்றேன். அங்கே நூலகத்திலேயே அதிக நேரம் படித்த என்னுடைய நண்பன் மாவட்ட கலெக்டராக அமர்ந்திருந்தான். செய்யாம எடுத்துட்டு போறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த இடத்துல உங்களுக்கு சொல்றேன், ஒரு ரகசியத்தை சொல்றேன். 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் சொல்ல போற ரகசியம் கல்லிலே எழுதப்பட்டது. கிறிஸ்து பிறப்பதற்கு கிமு 3000 ஆண்டுகளுக்கு முன்னால். இதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டவங்களாம் பெரிய ஆளு, பார்க்காம அல்லது பார்த்து அதை செயல்படுத்தாம இருந்தவங்களாம் சின்ன ஆள். என்ன அது? இந்த புவியீர்ப்பு விசைன்னு சொல்றீங்களா, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னு, அது எவ்வளவு உண்மையா? நான் சொல்ல போற ரகசியம் அவ்வளவு உண்மை. உங்களுக்கு வேண்டிய பணம், உங்களுக்கு வேண்டிய மகிழ்ச்சி, உங்களுக்கு வேண்டிய அமைதி, உங்களுக்கு வேண்டிய பதவி, இது எல்லாமே நான் சொல்றதை நீங்க புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு கிடைக்கும். என்ன அது? எப்படி? என்ன ரகசியம் அது? லா ஆஃப் அட்ராக்ஷன், தமிழ்ல ஈர்ப்பு விதி. லா ஆஃப் அட்ராக்ஷன்னா என்ன? எப்படி ஒரு மேக்னெட், ஒரு காந்தம் தன்னை சுற்றியுள்ளவற்றை, தனக்கு வேண்டியவற்றை தன்னை நோக்கி எப்படி இழுத்துக் கொள்கிறதோ, இந்த உலகத்திலே மிகப்பெரிய காந்தம் நீ தான், உன்னுடைய எண்ணங்கள் தான். உனக்கு என்ன வேணும்னு நீ நினைச்சேன்னா அதை உன்னை நோக்கி இழுத்துக் கொள்கின்ற சக்தி இந்த உலகத்துல அப்படியே எல்லாருக்கும் இருக்கு. அதை நம்ம யூஸ் பண்றோமாங்கிறது தான் உங்களுக்கு தெரியுமா? இந்த உலகத்துல உள்ள 100% பணத்துல 1% மனிதர்கள்ட்ட மட்டுமே 96% பணம் இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? மீதி இருக்குல்ல 4%, அதுதான் 99% பிரிச்சுக்கிறாங்க. இந்த உலகத்தில் உள்ள அறிவாளிகள்ல அறிவு 100% அறிவுன்னா 2% பேரிட்ட 98% அறிவு இருக்கான்.
என்ன காரணம்? இவங்களால மட்டும் இப்படி ஆக முடியுதுன்னா அவங்க எப்படி ஒரு தொழிலை செய்யறது, எப்படி ஒரு பிசினஸ் பண்றது, எப்படி பணம் சம்பாதிக்கிறது, 24 மணி நேரமும் அதை பத்தின சிந்தனை தான். அறிவாகணும்னா எதை படிக்கிறது, எப்படி அறிவை வளர்த்துக்கிறது, எப்படி பேசுறது, எப்படி படிக்கிறது, எப்படி எழுதுறது, அதை பத்தின சிந்தனை மட்டும்தான். இப்படிலாம் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எதை எடுத்துக்கொண்டாலும் அதுல நிச்சயமா அவங்க வெற்றி பெற்றே ஆவார்கள். இது ஒரு எழுதாத, இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவாய். நான் சொல்லல, விவேகானந்தர் சொல்றார். எவ் உயிர் எப்படி எண்ணின அவ்வுயிர்க்கு அப்படி அளித்தருள் அருட்பெருஞ்சோதிங்கிறார் ராமலிங்க அடிகளார். இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் புது புது உயரமும் போய் வரும் தூரமும் அவரவர் எண்ணங்களே. சொல்றது யாரு? கண்ணதாசன். நீ எதை கேட்கிறாயோ அதை தானடா வாழ் உனக்கு தருகிறது, அதனால் பெரிதினும் பெரிது கேள். நீ எதை கேட்கிறியோ இந்த வாழ்க்கை உனக்கு அதை தான் தருது. அதனால நீ என்ன செய்யணும்? பெருசா கேளு, சின்னதை கேட்காத. வள்ளுவர் என்ன சொல்றார்? அத உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. நினைக்கிறதெல்லாம் பெருசா நினைடா, சின்னதா நினைக்காத. இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, காண முயலெய்த அம்பிலும் யானை பிழைத்த வேலேந்தல் அரிது. காட்டுக்கு போய் முயலை குறி வைக்காத, யானையை குறிவை. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அந்த வேலம் உன்னுடைய வேலுக்கு வீழ்ந்தே தீரும். எப்படி? எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெறின். நினைக்கிறத நினைச்ச மாதிரி பெறுவான். யாரு? நினைக்கிறவன் சரியான ஆளா இருந்தா. இப்ப தமிழ்ல இப்படி சொல்லியிருக்காங்கல்ல. ஆங்கில புத்தகங்கள் பக்கம் போனா, ஒரு மனிதனை உயர்த்துவது அவனுடைய சிந்தனை தான். ரூசோ. மனிதர்கள் தங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்பவே உயர்ந்த நிலையிலும் தாழ்ந்த நிலையிலும் வாழ்கிறார்கள். எமர்சன். ஆங்கிலத்திலேயே உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். வாட் எவர் a mind of a man can conceive and believe he can achieve. நெப்போலியன் ஹில் அச்சீவ் பண்ணிட்டு சொல்றான். when you really want something the universe always conspire in your favor. அல்கமிஸ்ட்ங்கிற புத்தகத்துல பவுலோ கவுல சொல்றான், ஒரு மனசு இது வேணும்னு நினைச்சிச்சுன்னா, இப்ப நீ இப்ப குகேஷ் யாரு? வெரி குட். பிரஞானந்தா, வைசாலி, இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? தனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும், என்னவோ அதுல மட்டும் தான் நேரத்தை செலவு பண்ணாங்க. அவங்க செல் பார்க்கல, டிவி பார்க்கல, வேற எதுவும் பார்க்கல. எதுல தனக்கு தேவையோ அதுல மட்டும் 24 மணி நேரமும் தன்னுடைய கான்சென்ட்ரேஷன் யாருக்கு இருக்கோ. இப்ப நான் சொன்னேன்ல, நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகி விடுவாய். இப்ப இந்த மேடையில் இருக்கிறவங்களே பாருங்களேன், 2-3 விஷயத்த சொல்றேன். இப்ப எம்எல்ஏ ஆகணும் அப்படின்னு தாயகம் கவி நினைச்சார். எம்எல்ஏ ஆகி உட்கார்ந்துருக்கார். நான் எஸ்பி ஆகணும்னு நினைச்சேன். எஸ்பி ஆகி உங்ககிட்ட நிக்கிறேன். உங்க பிரின்சிபல் பிரின்சிபல் ஆகணும்னு நினைச்சாங்க. பிரின்சிபல் ஆகி உட்கார்ந்துருக்கிறாங்க. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, நினைச்சா மட்டும்தானே நடக்க முடியும். இப்ப நீங்க எல்லாம் எத்தனை மார்க் வாங்கி இருக்கிறீங்க, எந்த கிளாஸ் படிக்கிறீங்களோ, அது எல்லாமே எதனால? நீங்கள் இப்போது இருக்கின்ற நிலைக்கு, ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்தாலும் லாஸ்ட் ரேங்க் வந்தாலும், நீ இப்போது இருக்கின்ற நிலைக்கு காரணம் உன்னுடைய மனமே. சொல்றது யாரு? புத்தர் சொல்றாரு, உன்னோட மனசுதான். அப்ப நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும்? மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், the golden key to remember is the sole author of your success is your mind. Sole author. If you master your thoughts, you master your mind. Once you master your mind, you master your life. When you master your life, you master your destiny. விதியை மதியால் வெல்லலாம். எப்படி? ஒரு சூரிய கதிர ஒரு லென்ஸ்ல, ஒரு பேப்பர்ல ஒரே புள்ளியில வர்ற மாதிரி குவிச்சா அது பத்திட்டு எரியுது இல்ல? அப்ப உன்னுடைய மனதுல உள்ள நீ என்ன நினைக்கிறியோ அது அதே சிந்தனையா இருந்தா, அதுக்கு என்ன செய்யணுமோ அதை விருப்பத்தோட செஞ்சேன்னா உன்னை ஜெயிக்க எவனாலே முடியாது. இப்ப உங்களுக்கு ஒரு உதாரணத்தையே சொல்றேனே. இந்த இடத்துல இப்ப இங்க எல்லாரும் உட்கார்ந்துருக்கோம் இல்லையா? பள்ளிக்கூடத்துல பேசுறது ஏன் முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கல்வியினுடைய அவசியம் என்ன? எல்லாம் உங்க டீச்சர் 1000 சொல்றாங்கல்ல. இந்த இடத்துல உங்க முதல்வர், துணை முதல்வர், எம்எல்ஏ, நானு, அங்க உட்கார்ந்துருக்கிற கவிதா மேடம், அத்துணை பேரையும் பாருங்க. எல்லாரும் மேடையில உட்கார்ந்து இருக்கிறதுக்கு காரணம் என்ன? எல்லாரும் மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் என்பதாலா? இல்லையே. பின்ன எதுக்காக? எதுக்கு தெரியுமா?
எக்குடி பிறப்பினும் யாவரே ஆயினும் அக்குடியில் கற்றோரை மேல் வருகவென்பர். எந்த ஜாதி எந்த மதம் ஏழை பணக்காரன் நீ ஒன்றும் கிடையாது. நீ படிச்சுட்டேன்னா உன்னை மேடைக்கு வான்னு கூப்பிட்டே ஆகணும். படிச்சுட்டேன்னா ஒழுங்கா படிக்கணும், கூப்பிட்டே ஆகணும். அதோடையா இல்ல வேற என்ன? அறிவுடை ஒருவனை அரசனும் விரும்புவான். அரியாசனத்தில் இருப்பவர்களிடம் சரியாசனம் தருவது கல்வி. மன்னரும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னரில் கற்றோன் சிறப்புடையோன். மன்னர்க்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ஏன் இப்ப இங்க மேடையில் வந்து நிறைய டீச்சர்ஸ் எல்லாம் பிரைஸ் வாங்கினாங்கல்ல, மேடை கூப்பிட்டு தானே பிரைஸ் கொடுக்குறாங்க. அவங்கள மட்டும் ஏன் கூப்பிட்டு பிரைஸ் கொடுக்குறாங்க? கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. படிச்சுட்டேன்னா உன்னை மேடைக்கு வான்னு கூப்பிட்டு தான் ஆகணும். யாரு முதல் மார்க் வாங்குறாங்களோ அவங்களுக்கு தான் பிரைஸ் கிடைக்கும். சும்மா இருந்தாக்க கிடைக்காது. இப்படி ஒரு நல்ல ஸ்கூல்ல படிக்கிற வாய்ப்பு கிடைக்கும் போது, வாய்ப்பு வந்து தட்டும் போது தூங்கினேன், வந்து விட்டு போன பின்பு ஏங்கினேன்னா ஒன்னும் கதையாகாது. நீ நிரூபித்தால் அங்கீகரிக்கப்படுவாய், நிரூபிக்காவிட்டால் நிராகரிக்கப்படுவாய். இப்போ உங்களுக்கு ஒரு 2-3 உதாரணம் சொல்றேன். என்னுடைய லைஃப்ல இருந்தே உங்களுக்கு உதாரணத்தை சொல்றேன். எனக்கு ஒரு காவல்துறை அதிகாரி ஆகணும்னு எனக்கு ஒரு ஆசை. என்னுடைய நண்பன் என்னை விட கஷ்டமான குடும்பத்தில், உங்களை மாதிரி ஸ்கூல்ல எல்லாம் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல, கவர்மெண்ட் ஸ்கூல்ல. அவனுடைய ஆசை என்னன்னு எனக்கு தெரியாது. தஞ்சாவூர்ல 2 பேரும் மன்னர் சரபோஜி அரசினர் கல்லூரியில் படிக்கும்போது காலேஜுக்கு போவோம். நீ என்னவாகணும்னு நினைக்கிறியோ அதுவோ ஆயிடுவேன்னு இப்ப சொன்னல, நான் ஆயிருந்தா தானே உங்களுக்கு சொல்ல முடியும். இப்ப நீ ஐபிஎஸ் ஆபீசர் ஆகணும், எல்லாருக்கும் நிறைய விருப்பம், உங்களுக்கு பிடிச்ச போலீஸ்லாம் இங்க சொன்னாங்கல்ல. போலீஸ்னா சும்மா ரோட்ல நின்றுட்டு இருக்கிற போலீஸ் மட்டும் போலீஸ் நினைச்சிட்டு இருக்காங்க. மிகப்பெரிய போலீஸ் அதிகாரிகள்லாம் இருக்கிறாங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த இடத்துல உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறது, நானும் என்னுடைய நண்பனும் கல்லூரிக்கு காலேஜுக்கு போகும்போது பெரிய மீசை வச்சுட்டு காக்கி யூனிஃபார்ம் போட்டுட்டு சிவப்பு விளக்கு சுழல 1111 ஒயிட் கலர் அம்பாசிடர் கார்ல, நான் சொல்றது 50 வருஷத்துக்கு முன்னாடி, இப்ப இல்ல, ஒரு எஸ்பி ஆபீஸ் போவார். அவரை பார்க்காம நான் காலேஜுக்கு போனதே இல்லை. காரணம், அவர் மாதிரி நான் ஆகணும்ல. ஒரு நாள் காரை நிறுத்தினார். நிறுத்தினோட நாங்க 2 பேரும் நின்றுட்டு இருந்தோம். ஏன்னா காலேஜுக்கே போறது இல்லையா, 2 பேரையும் தினம் பார்க்குறேன், 9:30 மணிக்கு இங்கேயே நிற்கிறேன் அப்படின்னு கேட்டார். நான் உடனே கேட்டேன், சார் உங்களை மாதிரி ஆகணும்னா என்ன பண்ணணும்? கதவை திறந்துட்டு இறங்கினார். பயந்துட்டோம் 2 பேரும். அவர் சொன்னாரு, டே அப்படி இல்லை, நீ போய் என்சிசியில் சேர்றா, ரைஃபிள் கிளப்ல சேரு, நிச்சயமா நீ பெரிய ஆள் ஆயிரலாம், எஸ்பி ஆயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. திரு வால்டர் தேவாரம், முன்னாள் டிஜிபி, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி தஞ்சாவூர் எஸ்பியா இருக்கும் போது நடந்த சம்பவத்தை நான் சொல்றேன். இப்ப மூணாறில் இருந்து மெரினா வரைன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அதுல என்னை பத்தி இந்த இன்சிடென்டே எழுதியிருக்காரு அந்த புத்தகத்துல. இதை எதுக்கு சொல்றேன்னா, உங்களுக்கு நான் சொல்றதெல்லாம் உங்களுக்காக. என்ன நடந்துச்சுன்னு கேளுங்க. அவர் சொன்னதெல்லாம் நான் செஞ்சேன். என்சிசியில் சேர்ந்தேன், அண்டர் ஆபீசர் ஆனேன், ஆர்மி அட்டாச்மெண்ட் கேம்ப் போனேன், ரைஃபிள் கிளப்ல சேர்ந்தேன், இதெல்லாம் ரைட்டு. போலீஸ் ஆஃபீஸர் செலக்ஷன் வச்சு எமர்ஜென்சி பீரியட், சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் எழுதணும், முதல் பேட்ச் சர்வீஸ் கமிஷன். நானும் என்னுடைய நண்பனும் போனோம். எனக்கு கிடைச்சிருச்சு, அவனுக்கு கிடைக்கல. அவன் அதை பற்றிலாம் கவலையப்படலை. பல இடங்களில் பயிற்சி முடிச்சு நிறைய என்கவுண்டர்லாம் பண்ணி சிறப்பு பதவி உயர்வெல்லாம், ஆக்சிலேட்டர் ப்ரமோஷன்லாம் வாங்கி, எந்த எஸ்பி பங்களாவை பார்த்து கொண்டு ஒரு ஏழை சிறுவனாக நான் கல்லூரிக்கு சென்றேனோ, அதே எஸ்பி பங்களாவிலே அந்த மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளராக குடிபுகுந்தவன் நான். இத எனக்கு சொல்லல, இனிமேதான் உங்களுக்கு கிளைமேக்ஸ். பதவியேற்று முடித்துவிட்டு மரியாதை நிமித்தமாக மாவட்ட கலெக்டரை பார்ப்பதற்காக கலெக்டர் அலுவலகத்திற்கு சென்றேன். அங்கே நூலகத்திலேயே அதிக நேரம் படித்த என்னுடைய நண்பன் மாவட்ட கலெக்டராக அமர்ந்திருந்தான். செய்தேமன் சாராச் சிறியவர் புன்கேண்மை ஏதலின் எய்தாமே நன்று முயூவ விளக்க உரை. காவல் செய்து வைத்தாலும் காவல் ஆகாத கீழ்மக்களின் தீய நட்பு ஒருவனுக்கு ஏற்படுவதை விட ஏற்படாமலிருப்பதே நன்மையாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. நாம் பல வகையில் உதவி செய்தாலும் நமக்கு பாதுகாப்பாக இராத அற்பர்களின் நட்பு இருப்பதிலும் இல்லாதிருப்பதே நல்லது. கலைஞர் விளக்க உரை. கீழ்மக்களின் நட்பு பாதுகாப்பாக அமையாத தீயதன்மை கொண்டது என்பதனால் அவர்களுடன் நட்பு ஏற்படுவதை விட ஏற்படாமல் இருப்பதே நலம்.
செய்தேமன் சாராச் சிறியவர் புன்கேண்மை ஏதலின் எய்தாமே நன்று முயூவ விளக்க உரை காவல் செய்து வைத்தாலும் காவல் ஆகாத கீழ்மக்களின் தீய நட்பு ஒருவனுக்கு ஏற்படுவதை விட ஏற்படாமலிருப்பதே நன்மையாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை நாம் பல வகையில் உதவி செய்தாலும் நமக்கு பாதுகாப்பாக இராத அற்பர்களின் நட்பு இருப்பதிலும் இல்லாதிருப்பதே நல்லது. கலைஞர் விளக்க உரை கீழ்மக்களின் நட்பு பாதுகாப்பாக அமையாத தீயதன்மை கொண்டது என்பதனால் அவர்களுடன் நட்பு ஏற்படுவதை விட ஏற்படாமல் இருப்பதே நலம். செய்தேமன் சாராச் சிறியவர் புன்கேண்மை ஏதலின் எய்தாமே நன்று முயூவ விளக்க உரை காவல் செய்து வைத்தாலும் காவல் ஆகாத கீழ்மக்களின் தீய நட்பு ஒருவனுக்கு ஏற்படுவதை விட ஏற்படாமலிருப்பதே நன்மையாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை நாம் பல வகையில் உதவி செய்தாலும் நமக்கு பாதுகாப்பாக இராத அற்பர்களின் நட்பு இருப்பதிலும் இல்லாதிருப்பதே நல்லது. கலைஞர் விளக்க உரை கீழ்மக்களின் நட்பு பாதுகாப்பாக அமையாத தீயதன்மை கொண்டது என்பதனால் அவர்களுடன் நட்பு ஏற்படுவதை விட ஏற்படாமல் இருப்பதே நலம். செய்தேமன் சாராச் சிறியவர் புன்கேண்மை ஏதலின் எய்தாமே நன்று முயூவ விளக்க உரை காவல் செய்து வைத்தாலும் காவல் ஆகாத கீழ்மக்களின் தீய நட்பு ஒருவனுக்கு ஏற்படுவதை விட ஏற்படாமலிருப்பதே நன்மையாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை நாம் பல வகையில் உதவி செய்தாலும் நமக்கு பாதுகாப்பாக இராத அற்பர்களின் நட்பு இருப்பதிலும் இல்லாதிருப்பதே நல்லது. கலைஞர் விளக்க உரை கீழ்மக்களின் நட்பு பாதுகாப்பாக அமையாத தீயதன்மை கொண்டது என்பதனால் அவர்களுடன் நட்பு ஏற்படுவதை விட ஏற்படாமல் இருப்பதே நலம். செய்தேமன் சாராச் சிறியவர் புன்கேண்மை ஏதலின் எய்தாமே நன்று முயூவ விளக்க உரை காவல் செய்து வைத்தாலும் காவல் ஆகாத கீழ்மக்களின் தீய நட்பு ஒருவனுக்கு ஏற்படுவதை விட ஏற்படாமலிருப்பதே நன்மையாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை நாம் பல வகையில் உதவி செய்தாலும் நமக்கு பாதுகாப்பாக இராத அற்பர்களின் நட்பு இருப்பதிலும் இல்லாதிருப்பதே நல்லது. கலைஞர் விளக்க உரை கீழ்மக்களின் நட்பு பாதுகாப்பாக அமையாத தீயதன்மை கொண்டது என்பதனால் அவர்களுடன் நட்பு ஏற்படுவதை விட ஏற்படாமல் இருப்பதே நலம். செய்தேமன் சாராச் சிறியவர் புன்கேண்மை ஏதலின் எய்தாமே நன்று முயூவ விளக்க உரை காவல் செய்து வைத்தாலும் காவல் ஆகாத கீழ்மக்களின் தீய நட்பு ஒருவனுக்கு ஏற்படுவதை விட ஏற்படாமலிருப்பதே நன்மையாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை நாம் பல வகையில் உதவி செய்தாலும் நமக்கு பாதுகாப்பாக இராத அற்பர்களின் நட்பு இருப்பதிலும் இல்லாதிருப்பதே நல்லது. கலைஞர் விளக்க உரை கீழ்மக்களின் நட்பு பாதுகாப்பாக அமையாத தீயதன்மை கொண்டது என்பதனால் அவர்களுடன் நட்பு ஏற்படுவதை விட ஏற்படாமல் இருப்பதே நலம். செய்தேமன் சாராச் சிறியவர் புன்கேண்மை ஏதலின் எய்தாமே நன்று முயூவ விளக்க உரை காவல் செய்து வைத்தாலும் காவல் ஆகாத கீழ்மக்களின் தீய நட்பு ஒருவனுக்கு ஏற்படுவதை விட ஏற்படாமலிருப்பதே நன்மையாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை நாம் பல வகையில் உதவி செய்தாலும் நமக்கு பாதுகாப்பாக இராத அற்பர்களின் நட்பு இருப்பதிலும் இல்லாதிருப்பதே நல்லது. கலைஞர் விளக்க உரை கீழ்மக்களின் நட்பு பாதுகாப்பாக அமையாத தீயதன்மை கொண்டது என்பதனால் அவர்களுடன் நட்பு ஏற்படுவதை விட ஏற்படாமல் இருப்பதே நலம். செய்தேமன் சாராச் சிறியவர் புன்கேண்மை ஏதலின் எய்தாமே நன்று முயூவ விளக்க உரை காவல் செய்து வைத்தாலும் காவல் ஆகாத கீழ்மக்களின் தீய நட்பு ஒருவனுக்கு ஏற்படுவதை விட ஏற்படாமலிருப்பதே நன்மையாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை நாம் பல வகையில் உதவி செய்தாலும் நமக்கு பாதுகாப்பாக இராத அற்பர்களின் நட்பு இருப்பதிலும் இல்லாதிருப்பதே நல்லது. கலைஞர் விளக்க உரை கீழ்மக்களின் நட்பு பாதுகாப்பாக அமையாத தீயதன்மை கொண்டது என்பதனால் அவர்களுடன் நட்பு ஏற்படுவதை விட ஏற்படாமல் இருப்பதே நலம். செய்தேமன் சாராச் சிறியவர் புன்கேண்மை ஏதலின் எய்தாமே நன்று முயூவ விளக்க உரை காவல் செய்து வைத்தாலும் காவல் ஆகாத கீழ்மக்களின் தீய நட்பு ஒருவனுக்கு ஏற்படுவதை விட ஏற்படாமலிருப்பதே நன்மையாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை நாம் பல வகையில் உதவி செய்தாலும் நமக்கு பாதுகாப்பாக இராத அற்பர்களின் நட்பு இருப்பதிலும் இல்லாதிருப்பதே நல்லது. கலைஞர் விளக்க உரை கீழ்மக்களின் நட்பு பாதுகாப்பாக அமையாத தீயதன்மை கொண்டது என்பதனால்
அவர்களுடன் நட்பு ஏற்படுவதை விட ஏற்படாமல் இருப்பதே நலம். செய்தேமன் சாராச் சிறியவர் புன்கேண்மை எய்தலின் எய்தாமே நன்று முயூவ விளக்க உரை. காவல் செய்து வைத்தாலும் காவல் ஆகாத கீழ்மக்களின் தீய நட்பு ஒருவனுக்கு ஏற்படுவதை விட ஏற்படாமலிருப்பதே நன்மையாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. நாம் பல வகையில் உதவி செய்தாலும் நமக்கு பாதுகாப்பாக இராத அற்பர்களின் நட்பு இருப்பதிலும் இல்லாதிருப்பதே நல்லது. கலைஞர் விளக்க உரை. கீழ்மக்களின் நட்பு பாதுகாப்பாக அமையாத தீயதன்மை கொண்டது என்பதனால் அவர்களுடன் நட்பு ஏற்படுவதை விட ஏற்படாமல் இருப்பதே நலம்.